Hey guys, welcome back to my channel Learn Physio with Salome. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நியூ இயர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஸ்டெப் இன் டு 2025 ஹாப்பி நியூ இயர் டு ஆல். உங்களுக்கு ஒரு கிரேட் விஷஸ். ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஒரு 365 டேஸ் இன்னொரு 365 டேஸ் நீங்கள் அன்லாக் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நியூ இயரில் ஃபர்ஸ்ட் டே ஆனோடனே மோஸ்ட்லி எல்லாரும் என்னென்ன விஷயம் ஃபேஸ் பண்ணுவீங்க அண்ட் இயர் ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன சேலஞ்சை நீங்கள் உங்கள் கையில் எடுத்து நீங்கள் உங்கள் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலாம், என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் புதுசாக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு 2025 நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம், என்னென்ன ஃபாலோ பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் அதாவது 2025 ஃபர்ஸ்ட் டே மட்டும் நீங்கள் நியூ இயரை கன்சிடர் பண்ணி அதுக்கு செலிப்ரேஷன் பண்ணுறது, அதுக்கு ஒரு ரீசொல்யூஷன் எடுக்கிறது அப்படின்னு இல்லாமல் எவ்ரி டேயுமே நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சன்ரைஸுமே ஒவ்வொரு பிரைட்டான ஃபியூச்சர் தான், ஒவ்வொரு டேயோட பிரைட்டான ஃபியூச்சர் தான். ஸோ தட் நீங்கள் டெய்லி நீங்கள் ஒவ்வொரு டேயும் நீங்கள் ஒரு புது டேயை பார்க்கணும். ஒவ்வொரு டேயும் நீங்கள் புது கோல்ஸ் செட் பண்ணணும், புது டைம்ஸை செட் பண்ணி புது டாஸ்க்கை நீங்கள் செட் பண்ணணும். அண்ட் செகண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓடணும். ஃபர்ஸ்ட் டே மட்டும் இல்லாமல் எல்லா டேயுமே நீங்கள் அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் டெய்லி உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த்தில் அதாவது ஜான்வரி ஃபர்ஸ்ட் மந்த்தில் ஃபர்ஸ்ட் டேல நீங்கள் இருக்கும். இந்த செகண்ட் டே நீங்கள் போகும்போது இன்னைக்கு விட நான் என்ன பெட்டர் பண்ணலாம், என்ன பெட்டராக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னென்ன கான்செப்ட்லாம் நான் ஈஸியாக படிக்கலாம், என்னென்ன புதுசாக நான் படிக்க போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன கோலாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை செட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக இந்த இயர் எண்டில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அண்ட் தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டடீஸை தவிர உங்களுக்கு ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வேறு என்னென்ன வாக்கிங், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸாக இருக்கலாம், லைக் ஈவன் வாக்கிங்காக இருக்கலாம், ஒரு ஜாகிங்காக இருக்கலாம், நல்ல ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ், அந்த மாதிரி ஒரு நல்ல ஹேபிட்ஸை நீங்கள் க்ரோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, நம்மளோட ஹெல்த்தையுமே நம்ம கேர் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டான விஷயம். அதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை நிறைய இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளோட பாடியுமே நல்லா என்கேஜிங்காக நல்லா ஆக்டிவாக இருக்கும். அண்ட் இந்த ரெண்டு விஷயமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட ஸ்டடீஸை தவிர மற்ற விஷயமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே உங்களோட ஒரு டாஸ்க் பண்ணும்போது நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போன வருஷம் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, ஆனால் இந்த வருஷம் ஒரு நியூ சாப்டரை நீங்கள் அன்லாக் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு டேயுமே ஒவ்வொரு புது டாஸ்க்கை பண்ணும்போதும் ஒவ்வொரு டாஸ்க்கு இது எனக்கு தேவையில்லையா அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு கோல்ஸை செட் பண்ணி போங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, எப்போயுமே திங்கிங்கை பற்றி மட்டும் யோசிக்காம, இப்போ ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கிங்க அப்படின்னா எப்போயுமே அதை யோசிச்சுக்கிட்டே இருக்காம ஆக்ஷனுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த டிப்புமே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அது கடைசி வரைக்கும் பண்ணாமலே போயிடும். ஆனால் அந்த மாதிரி இருக்காம ஒரு விஷயம் யோசிங்க அப்படின்னா அது டக்குன்னு ஆக்ஷனுக்குள்ளே போயிடுங்க. அண்ட் ஆக்ஷனுக்குள்ளே போனோடனே பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காதீங்க. நான் பர்ஃபெக்டாக வரைஞ்சாதான், பர்ஃபெக்டாக படித்தாதான், பர்ஃபெக்டாக இவ்வளோ டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணாதான், இவ்வளோ டாப்பிக்கை நான் கவர் பண்ணாதான் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காம லைக் ஸ்டார்டிங் பாயிண்டே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்போயுமே ஸ்டார்டிங் ட்ரபிள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நீங்கள் ஒரு விஷயம் புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்க தான் செய்யும். ஒன்ஸ் அதை நீங்கள் டேக்கிள் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் தேர்ட் ஒன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்பயுமே ஆக்ஷனை பற்றி யோசிங்க, திங்கிங் பண்ணாமல். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, லைக் இப்போ ப்ரொலாங்காக ஒரு 10 டேஸ் நீங்கள் லீவில் இருந்திருக்கீங்க. அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இவ்வளோ நாள் உங்கள் மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் நல்லா ஃப்ரீயாக இருந்திருப்பீங்க, நல்லா வீட்டில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. லைக் கிறிஸ்மஸ் வந்தது, நியூ இயர் வந்தது, அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லே போயிட்டு இப்போ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனால் அது இம்பாசிபிள் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் உட்காந்து திருப்பி நீங்கள் உங்கள் டேயை ரீஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நாள் நான் இப்படி இருந்துட்டேன், இனிமேல் நான் இப்படி இருக்க போகிறது இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து நீங்கள் அதை டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ தட் இவ்வளோ நாள் நான் சும்மா இருந்துட்டேன் அப்படின்னு நினைக்காம இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு எப்பயுமே இன்னும் அடுத்து என்ன அப்படின்னே மட்டும் யோசிங்க. அந்த தாட்டுமே உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இந்த 5 டிப்புமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று எவ்ரி டே இஸ் எ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா டேயுமே ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஒரு இயரோட ஃபர்ஸ்ட் டே மட்டும் இல்லை. அண்ட் செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே ஒரு
சேலஞ்சை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொரு டேயும் ஒவ்வொரு சேலஞ்சஸை வந்து நீங்கள் செட் பண்ணணும். நீங்கள் அதை செட் பண்ணி அதை இது பண்ண ஹெல்ப் பண்ணணும், அதை டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணணும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, எப்பயுமே உங்களோட டாஸ்க்கை நீங்கள் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்து ஆக்ஷனை பற்றி வந்து பண்ணுங்க, ஆக்ஷனை வந்து பண்ண ட்ரை பண்ணுங்க. திங்கிங்கை விட்டு அதை பற்றி யோசிக்காம அதை கூட ஆக்ஷன் வந்து பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்துட்டு ஒரு பிரேக்குக்கு அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ஆனால் அது முடியாது கிடையாது. அண்ட் இந்த 5 விஷயம் தான் நான் வந்து இந்த நியூ இயர்ல உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டது. அண்ட் இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அதை தவிர ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஏன்னா இதை தவிர நம்மளோட லைஃபையும் நல்ல பெட்டர்மெண்ட்ல கொண்டு போறதுக்கு இந்த விஷயமே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். அண்ட் தேங்க்யூ. இந்த வீடியோலேருந்து நான் வந்து ஹாப்பி நியூ இயர் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மை ஆல் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் தேர். இங்கேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். அண்ட் இனிமே என்னோட சேனலை பார்க்குறவங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். அண்ட் இந்த நியூ இயரில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணி அண்ட் இந்த நியூ இயர் ஃபுல்லாகவே வந்து என்டையர் நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண நினைக்கிறேன். தேங்க்யூ. சிவா நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.